வெல்கம் டு சையத் வாட் எஃப். ரொம்ப நாள் கழிச்சு பழைய கேங் வந்து இதுல இணைஞ்சிருக்கோம். சொல்லுங்க. வெல்கம் வினோத், வெல்கம் தங்கராஜ், வெல்கம் ராபு. வணக்கம் வணக்கம் சையத். அப்புறம் வினோத் வந்து இப்ப வினோத் பத்தி அப்டேட்னா அவர் ரீசெண்டா வந்து ஆஸ்திரேலியா மூவ் ஆயிட்டாரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆமா. வினோத். ராகுல ஒரு டைம் இதே மாதிரி எல்லாம் கனெக்ட் பண்ணோம்டா. எல்லாரும் கனெக்ட் பண்ணோம். தங்கராஜ் மட்டும் டேப்ல கனெக்ட் பண்ணான். டேப்ல கனெக்ட் பண்ணிட்டு படுத்துக்கிட்டு தலைகீழா இருக்கான். தலைகீழா இருந்துட்டு என்ன தெரியுமா சொல்றான், நீங்க 3 பேரும் தப்பா இருக்கீங்க, போய் திருப்புங்க அப்படி. அவன் தப்பா தங்கராஜ் பாக்குறதுக்கு அந்த குழந்தை டெலிவரி ஆகி வெளியே வரும்ல, அதே மாதிரி வினோத் எல்லாம் ஆஸ்திரேலியா தோத்துட்டு ரிட்டர்ன் போகும்போது வேர்ல்டு கப்ல உட்காந்து அழுதுருக்கான் பாரு. இந்தியாவெல்லாம் மறந்துட்டு ஐயோ நான் ஆஸ்திரேலியன்டா அப்படின்ட்டு. வினோத் மட்டும் அழுவலடா, நானும் தாண்டா அழுதுட்டு இருந்தேன். நானும் ஆஸ்திரேலியா மஞ்சள் ஜெர்சில யாரு இருந்தாலும் அழுவண்டா அப்படின்றீங்களா? சஞ்சு இருக்கானடா, ரொம்ப நாள் ஆச்சு பாத்து. அவன் 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி கேட்டான். அப்பதான் போன் அடிச்ச உனக்கு நைட்டு. ஏன் ஐயோ சயிது மாமா வினோத் மாமா வீட்டுக்கே வரமாட்டாங்க அப்படின்னா என் பொண்ணு கேக்குறா, சயிது மாமா எங்க? அவர் வீடியோல தான் இருக்காரு, நம்ம வீட்டுக்கே வர மாட்டாங்க. அதுதான் சரி அன்னைக்கு நைட்டு போன் அடிச்சேன், சரி பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி நீ இப்போ கூப்பிடு சஞ்சுவா, பேசலாம், ரொம்ப நாள் ஆச்சு. ஏஞ்சி போனா தொப்ப தெரியாதா? சும்மா சும்மா ஏஞ்சி போக சொல்றியே. அதுக்குதான் எல்லாம் அலைன் பண்ணி வச்சிருந்தேன். ஹாய் சஞ்சு. ஹாய் சஞ்சு. எப்படா சஞ்சு? குழந்தையா பார்த்தது நம்ம. ஞாபகம் இருக்கா சஞ்சு எங்கெல்லாம்? இருக்கு சைது மாமா. ஹாய் நிஸ்தரா. ஹாய். அவங்களுக்கு கொஞ்ச நேரம் வெக்கமா இருக்கும், அதுக்கப்புறம் தான் பேசுவாங்க, அதுக்கு முன்னாடி பேச மாட்டாங்க. சரி சஞ்சு வீட்டுக்கு வா. சஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுல, வீட்டுக்கு வா. மாமா வினோத் மாமா இதுக்கு ஆஸ்திரேலியா போயிட்டு. ஆஸ்திரேலியாவா? வினோத் மாமாட்ட கேளுங்க என்ன வேணும் ஆஸ்திரேலியால இருந்து. எனக்கு எதுவும் வேணாம். எனக்கு சின்னம்மா வேணும். சஞ்சு டாடி ஆல்ரெடி காமிச்சிருக்காரா இல்லையா சின்னம்மாவை உனக்கு? மாறா நீ வேற. அப்பா வந்து ரிங்டோன் அப்படி போட்டு பாட்டு தானே வச்சிருக்காரு. கிரிக்கெட் கோச்சிங் போறியா இல்லையா? கிரிக்கெட் அப்பாட்ட சொல்லி சேர்த்து விட சொல்ல வேண்டியதானே. அவருக்கு இப்ப ஸ்கேட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்கேட்டிங் போயிட்டு நான் பிரெயின் வாஷ் பண்றேன். நீ கிரிக்கெட் இந்த வயசு அப்படிதான்டா, நிறைய கேம் போவாங்கடா, ஏதோ ஒரு கேம்ல கடைசியா செட் ஆவாங்க. விடு, ராகுல் ரெக்கார்ட் பண்ணி வச்ச மாதிரி இருக்கா. வாய் மெதுவா இது வாய்ஸ் மட்டும் வேகமா போகுதுடா. எனக்கு எல்லாமே ஸ்ட்ரக் ஆகி தானே இருக்குது. அந்த டிராகன் படத்துல இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்துருமா பிரதீப் ரங்கநாதன் அந்த மாதிரி இருக்குடா. சரி வினோத், எத்தனாம் தேதி வர, எப்ப ட்ரிப் கரெக்டா சொல்லு, ஏமாத்தாது. கொஞ்சம் வந்து ஊர்ல வேலை இருக்கும், அது பாக்கணும். 5ஆம் தேதி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அட்டன் பண்ணணும். 8ஆம் தேதி நான் வந்து 1 வந்துருவேன்டா. ஏப்ரல் 1 ரிட்டர்ன் போறது. எந்த ஏர்போர்ட்? இங்க திருச்சி. திருச்சில இருந்து அப்படியே இப்ப எங்க போலாம்? கொடைக்கானல் போயிடலாமா வந்தீங்கன்னா? 3-4 வரேன், சேலம் வரேன். டேய் இப்போ கொடைக்கானல் நீங்க வேற எங்க போறீங்கன்னு வீடியோ வரேன் பேசி வரேன்றியா? அவன் ஏதோ சொல்றான். போய் என்ன பண்ண போறான்? நான் இங்க சேலம் வந்துடுறேன், எல்லாரும் சேலம் வந்துடலாம். சேலம்ல மீட் வாட இங்க புது இடத்துக்கு போனாதானே என்ஜாய் பண்ண நல்லா இருக்கும். ஒரே திருப்பி சேலம் நான் ஏற்காடு போனதே இல்லடா, கூட்டி காமிச்சிட்டு வாங்கடா. ஒரு நிமிஷம், தாய்லாந்து போலான்னு பிளான் வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு என்னாச்சுன்னா ஆஸ்திரேலியா போயிடலான்னு ஒரு டிஸ்கஷன் வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு கடைசியா சரி இதெல்லாம் நடக்காது போல, நம்ம 3 பேர் கேரளா போலான்னு ஒரு டிஸ்கஷன் போச்சு, அது நடக்கல. இப்ப அங்க இங்க வந்து ஏற்காடு ரேஞ்சுக்கு வந்து நிக்கிறீங்க. கடைசியா இங்க 5 ரோட்ல தான் மீட் பண்ணிட்டு எல்லாம் கிளம்புவோம் போல. நீ கரெக்டா சொல்லு. டீ குடிச்சிட்டு சேர்றா கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பஸ் ஏறிடுவான். கோவாவாச்சு போலாம். நீ சேலம்ல இருந்து ஃளைட் இருக்குடா, கோவா போயிட்டு வந்துடலாம்டா. எங்க போலாம்? அதெல்லாம் 3-4 நாள் போகணும். நீ எத்தனை நாள் அவைலபிள்? ஐயா சொல்லு, எங்களுக்கு எத்தனை நாள் அவைலபிளா இருப்ப? 2 நாள் அவைலபிள். 2 நாள் 3 நாள். இது மதியம் அடுத்த நாள் மதியம் விட்டு அடுத்த நாள் மதியம் போறது அதானே சொல்றேன். பேசாம சென்னை போயிடலாம்டா. ஒண்டர்லா போலாம்டாங்க. ஒண்டர்லாலாம் இன்னும் கம்ப்ளீட்டா நம்ம பெங்களூர்ல ரெடியான மாதிரிலாம் ஆகலடா. இருக்கிறத என்ஜாய் பண்ணா போதும்டா, நீங்க குடுக்குற 2 நாளைக்கு. அந்த வெயில்ல போய் உனக்கு அந்த ஒண்டர்லா கொண்டாடியே ஆகணுமா? என்னத்துக்குடா சும்மா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். இந்த வெயில்ல அந்த பீச் ஓரத்தெல்லாம் ரொம்ப இதா இருக்குடா, ஹியூமிடா இருக்குடா. வெயில இருந்தா அந்த தண்ணியில இறங்கி விளையாண்டுலாம்டா. என்னடா இப்ப ஒன்றரை உங்களுக்கு சேலத்துக்கு வந்து எல்லாம் தண்ணியில தானே இருக்கும். சொல்றேன். ராகுல ஆல்ரெடி அவனோட ஃப்ரெண்டோட ரெசார்ட் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கான், அது நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒண்ணும் பண்ண மாட்டீங்க, ரெசார்ட் போவீங்க, குடிப்பீங்க, படுப்பீங்க, அவ்வளவு, வேற எதுவுமே நடக்காது. கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு 2 இடமாச்சும் போய் சுத்தி பார்க்கலாம், அதுதான் சொல்றேன் நானு. ஏற்காடுல சுத்தி பார்க்கலாம். ஏற்காடுல சுத்தி பார்க்கறது ஒண்ணு கிடையாது, சுத்தி சுத்தி எல்லா பக்கமும் பாத்துட்டேன் நானு.
இது நான் போனதே இல்லடா ஆக்சுவலா. டேய் 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 நோத்து. பாரு, ஐயோ ஆஸ்திரேலியன் சிட்டிசனே ஆஸ்திரேலியால வந்து இருந்து இன்னும் இதெல்லாம் ஏற்காடு போக பார்க்காம இருக்காம மாட்டேங்கிறான்டா. இருக்காட. உனக்கு எப்படி விசா கொடுத்தாங்க பாடுறா ஆஸ்திரேலியாக்கு? நீங்க ஃபர்ஸ்ட் போய் கொடுத்துட்டாங்களா ஏற்காடு சுத்தி தெரியாம. பார்த்துட்டு வாங்க. அப்புறம் போயிட்டு ஆஸ்திரேலியா சுத்தி பார்க்கலாம். உனக்கெல்லாம் விசாவை அப்பயே டிக்ளேர் பண்ணி இது பண்ணிருக்குடா. முடிஞ்சா நான் 2ஆம் நைட்டு வர ட்ரை பண்றேன். அப்படின்னா 7 மணிக்கு நான் வந்துடுறேன். இங்க பாருடா 2ஆம் தேதி கிளம்பிடலாம்டா எங்கேயாச்சும். 3ஆம் தேதி எங்கேயா ரீச் ஆயிடலாம். 4ஆம் தேதி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு 4ஆம் தேதி ஈவினிங் ரிட்டர்ன் வந்துடலாம். அது எந்த இடம் 2 நாள் எங்க போலாம்னு சொல்லுங்க. நான் அதுக்கு தான் சொன்னேன் ஒண்டர்லா சென்னை போனா ஈஸியா இருக்கும். நாள் சுத்திட்டு ஒண்டர்லா சுத்திட்டு ரிட்டர்ன் வரலாம். அதுதான் பிளான்னா, ஏன் சென்னை ஒன்றலா? அப்படியே கார் எடுத்தோம்னா இந்த திம்மம் ஃபாரஸ்ட் உள்ளார போய் மைசூர் கீழ இறங்கி அங்க போயிடலாம் நாம. எங்க பெங்களூர் ஒண்டர்லா வரலாம். மைசூர் ஒன்றலா. இப்பெல்லாம் அங்க போனா அவ்வளவுதான் ஆர்சிபி ஃபேன்ஸ் என்ன சுத்து போட்டு அடிச்சிருவானுங்க. நான்லாம் கர்நாடகா சைட்லாம் போக முடியாது. நீ வேற ஏரியா சொல்லு. அது நல்லா இருக்கும்டா. அப்படியே ஃபாரஸ்ட் வழியே டிரைவ் பண்ண மாதிரி இருக்கும்டா. நல்லா இருக்கும். அங்க போய் அடி வாங்கினா போகும்போது 4 பேர் போய் ஐயோ, வரப்ப 3 பேருக்கு தான் வருவீங்க. வேற ஏதாவது சொல்லு. சொல்றது கேளு செய்து. அங்க போய் அடி வாங்குற சுகமே சுகம் தான்டா. நல்லா இருக்கும்டா. அங்க வெதர் கொஞ்சம் நல்லாவாவது இருக்கும்டா. சென்னை worst ஆ யாராவே இருக்கும். ரொம்ப dry ஆ இருக்கும். ஏன்னா உயிர் பிரச்சனை சொல்றீங்க, வெதர் பிரச்சனை பத்தி பேசிட்டு இருக்க. உன்னை அப்படிலாம் யாரா சொல்ல நீ மாட்டாங்கடா. பேசிட்டு யாரும் இருக்க? வர மாட்டாங்க. வாடாடி. டேய், டேய், இங்க பாரு அங்க போய் அடி வாங்கினா நிஜம்தானே. சூப்பரா இருக்கும்டா செய்து. சொன்னா கேளுடா. இவனு கூட சேர்ந்து 2 அடி அடிக்க ஆரம்பிச்சிருவான். இவன் கூட அதாவது இவன் கூட வந்தோன்னு நம்மளுக்கு தெரியக்கூடாதுன்னு இவனு கூட சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிருவான் தங்கராஜ். ஓகேவா? சர்ச் பண்ணிட்டு இருக்கான். பிளேசஸ் டு விசிட் நியர் சேலம் ஃபார் ஆஸ்திரேலியன் சிட்டிசன். முதல் லிஸ்டா காமிக்கிறது கோட்டை மாரியம்மன் கோயில் காமிக்கும். பெஸ்ட் பிளேஸ் டு பர்ச்சேஸ். கர்நாடகா அவுட் ஆஃப் பிக்சர். வேற சரி கேரளா போயிட்டு வந்துடலாமா? அவன் காலையில வந்துட்டு அடுத்த நாள் ஈவினிங் வரணும்ன்றான்டா. நீ என்னடா சொல்லிட்டு இருக்க திருப்பியும்? அவன் வந்து 2ஆம் தேதி நைட் வரேன்டான்டா. நீ அவன் பேசுறது கேட்டுட்டு இருக்கியா இல்லையா? ட்ரை பண்றேன்னாரு அவரு. ட்ரை அதான் பண்றேன்டா நைட்டு. ட்ரை பண்றேன்னாரு. கம்முன்னு தங்கராஜ். ஏன் நம்ம ஏன் ஆஸ்திரேலியா போயிட்டு வரும்போது வினோத்து கூட வந்துடக்கூடாது 3ஆம் தேதி? இந்த தேனி சவுத் சைடுல ஏதாவது ஊர் இருந்தாலும் சரியா சொல்லி தொலைங்களா, அங்கேயாச்சும் போலாம். மூணார் போயிடலாமா? மூணார் எவ்வளவு தூரம்? அது ரொம்ப தூரமா இருக்கும். இது தேனி அந்த ஏற்காடே side போய் பரவாயில்ல பார்க்கலாமா? டேய். தேனியில இருந்து இல்ல தேனியில இருந்து மேல அப்படியே 3 ஏறலாம்டா. இவன் தேனியில இருந்து மூணார் தேனியில 2 மணி நேரம் தான். இவன்ட்ட சொன்னா மகேஷ் இருக்கான்டா. அவன்கிட்ட சொன்னா அவன் மகேஷ்ட சொன்னா தெரிஞ்சவங்க கூட அந்த ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஏதாவது ரெடி பண்ணி கொடுப்போம். தெரிஞ்சவங்களுக்கு அங்க ம். போனா அங்க கூட ஃபார்ம் சுத்தி ஹவுஸ்ல பார்த்துட்டு ஏதோ ரெடி பண்ணி கொடுப்பானா? அதனால நல்லா இருக்கும்டா. இப்ப ஃபுல் ஷூட்டிங் அங்கதானே எடுத்துட்டு இருக்கானுங்க. 6-7 hours வரும். 6 hours என்ன 2 பேரும் மாத்தி மாத்தி ஓட்டினா போயிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட் எடுத்தனா காலைல போயிடலாம். கொஞ்சம் ஈவினிங் என்னடா எடுத்தா அங்க இருந்து குற்றாலம் பக்கம்டா. தென்காசியில இருந்து குற்றாலம் அந்த அந்த ஏரியாலாம் அப்படியே பக்கத்துல சும்மா பக்கத்துல அந்த இருக்கும். ஃபுட்டு அந்த சைடு ஃபேமஸ். அந்த பரோட்டா கடை அது இதுன்னு போய் சாப்பிட்டாச்சு வரலாம்டா ஏதாச்சும். எல்லாம் கொச்சின்ல கூட இருக்குது போலாம் ஒன்றரை. அது இன்னும் நல்லா இருக்கும். ஆனா கொச்சின் டிராவல் ஜாஸ்தியாச்சு. எவ்வளவு நேரம் இங்க இருந்து கொச்சின்? ஆமாடா ட்ரெயின் ஜாஸ்தி எடுத்துக்க டிராவல்ரா. கார் டிராவலோட கம்முன்னு ட்ரெயின்ல போனோம். அது இன்னும் ஆனா ஜாலியா இருக்கும். கொச்சி இன்னும் வெதர் மோசமா இருக்குமே ப்ரோ. அப்படிலாம் இல்ல ப்ரோ. நம்ம எங்க ப்ரோ காலைல ஒன்றரை கோயம்புத்தூர்ல போறோம். வந்து 4.5 மணி நேரம்டா கொச்சின். போட் ஹவுஸ்ல ஏதோ கல்லு ஊத்தி குடிக்கிறாங்களா அந்த அந்த இடத்துக்கு அதுக்கெல்லாம் போலாம். அங்க பேக் வாட்டர் மாதிரி அங்க பக்கத்துல பாத்துட்டு அங்கேயும் போயிடலாம். அது போயிட்டு ஒரு போலாம். சரி 2ஆம் தேதி நைட்டு கிளம்புறோம். 3ஆம் தேதி ஒண்டர்லா போயிடலாம். 4ஆம் தேதி சுத்தி பார்த்துட்டு அடுத்த நாள் ரிட்டர்ன் வந்துடலாம். இதுக்குள்ள பேங்காக் குரூப்ல அப்டேட் பண்றேன். பேங்காக் குரூப் கொச்சியா 1.5 நாள் மாத்திரு அவ்வளவுதான். 2ஆம் தேதி நைட்டு 10 மணிக்கு நீ ரெடி ஆகுற. சரியா? எஸ். கொச்சி நீ எப்படி போயிட்டு வருவ நீ சொல்லு. நைட்டு போயிட்டு காலையில தூங்கிட்டு ஃபுல்லா முடிச்சுட்டு முடிச்சுட்டு அப்படியே நீ ஓடி வருவியா? நீ நைட்டு சண்டே அன்னைக்கு தூங்கிட்டு குக்கிங் ஃபங்க்ஷன் இருக்குன்ற. ஆமா அது இருக்கு. அதுக்குத்தான் சொல்றேன் ஏற்காடு போலாம்னு சொல்றேன். கேட்க மாட்டேங்குது. ஏய் இவன் ஒரு நாள் நைட் ஸ்டே பிளான் பண்றான் சையதே. ஒரு நாள் நைட்லாம் ஸ்டே ஆமா, பண்ணி ஒரு வர நாள் தான். முடியாது. டேய் டிரைவிங்ல மட்டும் தான் இருப்போம். ஏய் சையதே இது அப்படின்னா 2 கொச்சின்லாம் நாள்டா. பிளான் பண்ண முடியாது. அதான் சொல்றேன் நம்ம நீ ஏற்காடு 2 போலாம். நாள்ல கதை விட்டுட்டு இருக்காத. 2 நாள் எப்பறா 2 நாள் ஆகுது அது? நோத்து 5ஆம் தேதி ஆமாடா. எங்க இருக்கு? ஒரு நிமிஷம். இதா 5ஆம் தேதி 8 எத்தனை மணி மணி நேரம் ஃபங்க்ஷன்? 8 மணி நேரம் ஒரு நிமிஷம் டிரைவ். 16 மணி நேரம் அதுலயே ஒரு போயிடுது. நிமிஷம் டக்குன்னு கண்டுபிடிச்சு விட்டாலே 1 நாள் கழிச்சு. ஒரு நிமிஷம் இரு. 5ஆம் தேதி எத்தனை மணி ஃபங்க்ஷன்? 8 மணிக்கு 3 மணிக்குடா காலையில. காலைல 8 மணிக்கு. அப்ப நீ 4ஆம் தேதிலாம் இங்க இருந்தாகணும். கரெக்டா? 5ஆம் தேதி திருச்சியில விட்டீங்கன்னா எனக்கு ஓகே தான். திருச்சியில ஒண்ணு விடுவாங்க. திருச்சியில் நீ இருக்குன்னா நீ 4ஆம் தேதி இருந்தாகணும். கரெக்டா? ஒரு நிமிஷம் இருடா இது. நேரா கோயம்புத்தூர் இருந்து இன்னொரு நீ ஒரே ரோடு நேரா விட்டுட்டு சேலம் போயிடலாம். என்ன சொன்ன? நீ உன் ஒய்ஃபையும் கூட்டுவானா? நீ ப்ரோ டேய் தங்கராஜ் இவன் ஏமாத்துறான். ஒய்ஃபையும் வச்சாதான் இது உண்மையே தெரியும். இவன் என்ன பிளான் பண்ணிருக்கான்? இவன் நம்மள என்ன ஏமாத்துறான்னு நீ வந்து கிருஷ்ணாவையும் கூட்டுவா. அப்பதான் கரெக்டா தெரியுது. நான் ஏமாத்தலாம் என்ன செய்யுது நான் சொல்றது கேளு. நைட்டு கிளம்புறோம். 2ஆம் தேதி நைட்டு கிளம்புறோம். நைட் இல்ல
3ஆம் தேதி காலையில ஒரு அது. நிமிஷம். நீ 10 மணிக்கு கிளம்புறது 2ஆம் தேதி நைட்டு கிடையாது. 3ஆம் தேதி காலைல அது. சரியா? ஒரேடியா ஓகே. 12 3ஆம் தேதி மணிக்கு காலையில கிளம்புனா தான்டா. கிளம்பி இவருக்கு 4ஆம் தேதி சாயந்தரம் வந்துரணும். 4ஆம் தேதி இந்த நைட்டு வந்தா மிடில்ல போதும்டா. 16 மணி நேரம் டிரைவ். ட்ரிப் ஃபுல்லா எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் இருக்கும்? கார் என்ஜின் சத்தம் மட்டும் தான் நான் கேட்டிருப்பேன். வேற எதுவும் பார்த்திருக்க மாட்டேன். இங்கேருந்து போனது, டோல்ல ஒவ்வொன்னா ஓப்பன் ஆனது, சரி. திருப்பி ஓப்பன் ஆனது. இது மட்டும் தான் பார்த்திருப்பேன் நானு. நீ இந்த லட்சணத்துல என்ன சரி நீங்க இங்க பாரு. சொல்லி அப்படின்னா ஆ, சரி அப்ப ஒண்ணு சொல்றேன் கேளு. நீங்க ஆ. அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து ஒண்டர்லா போயிட்டு வாங்க 3 பேருமே. நான் சொல்றது கேளு. நம்ம சவுத் இந்த போலாம். அப்படி இல்லைன்னா இளவத முன்னாடியே இங்க சொல்லி தொடங்க வேண்டியதாண்டா. எதுக்குடா எங்க கிட்ட நீ ஒண்டர்லா பிளான் மாதிரியே பேசிக்கிட்டே இருந்த எங்க கிட்ட. எங்களை ஏமாத்தான் போறேன்னு முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே. இல்ல போயிட்டு வந்தானே நினைச்சேன்டா. சரண் போயிட்டு வந்தானே நினைச்சேன். சர்ன்னு எப்படா போயிட்டு வருவ கொச்சிக்கு? அதான் சொல்றா. ஏய், ஒண்ணுக்கு போற மாதிரி சொல்ற. மேப் எல்லாம் பார்த்து 4.5 மணி நேரம் சேலத்துல இருந்து 7.5 மணி நேரம் சொல்லிட்டு இருக்கா. சர்ன்னு போயிட்டு வந்துருவானா? 7.5 மணி நேரத்துல எப்படா சர்ன்னு ஏண்டா போயிட்டு வருவேன்? 7:30 மணி நேரம் நைட்டு 10 மணிக்கு கிளம்புறேன்னு வச்சுக்க. 11 மணின்னு வச்சுக்க. டேய் அறன்னு நீ 7 அந்த மணிக்கு 8 மணி நேரம். வேக்கனெல்லாம் பேசுறீங்க பாரு. 2 நாள்ல 16 மணி நேரம் டிரைவ் போயிடுச்சு. மீதி ஒரு 8 மணி நேரமா தூங்கணுமா நம்ம? ஏய், ஒரு நாள் தூக்கத்தை அப்போ ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ண நாள் நீ முடியாது. வர. அந்த ஒரு நாள் பகல் வந்து 8 மணி நேரம் தான். வினோத், ஒண்ணு நீ 2ஆம் தேதி கேன்சல் பண்ணு, இல்ல 5ஆம் தேதி கேன்சல் பண்ணு. இது இல்லைன்னா ம். வேலைக்கு ஆகாது. எங்க போறனாலும் நல்லா இருக்காது. 2 ஏய், இல்ல 5 ரெண்டுமே வேற வேற வீடேடா. ஒரே வீடா தான் ஏதாவது ஒரு கேன்சல் வீட்டுல பண்ணிடலாம்டா. போச்சு பாரு. ஊர்ல இருந்து வந்திருக்க நீ எல்லாத்தையும் அதாவது எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்றதுல கரெக்டா இருக்கு. ஆனா எங்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுல மட்டும் நீ இதா இருக்க ஏய், மாட்டேங்கிற. கிடையாதுடா. நாங்களா நீங்களா கோச்சிங் செய்து. பண்ணுமா? அதுதான் நான் சொல்றேன். இல்ல நீ ஒண்டர்லா போயிட்டு வா. நம்ம மறுபடியும் வேற ஏதாவது ட்ரிப் போடுவோம் பக்கத்துல. ஒன்றரை நான் தனியா கூட போயிட்டு வந்துட்டேன். நம்மளாம் ஒன்னா போலான்னா பேச்சு. ஏய் வேற என்ன டேட் இருக்கு? ஏப்ரல் 2 12ஆம் தேதி ரிட்டர்னே போறியா? ஆமா. அதை விட்டா அவன் திரும்பிலாம் கிடைக்க மாட்டான்டா. நீ வேற டேட் எல்லாம் பேசாதடா. நீ 2ஆம் தேதி இல்ல 5ஆம் தேதி ஏதோ ஒண்ணு காம்ப்ரமைஸ் பண்ணு. 1ஆம் தேதி இல்ல 2ஆம் தேதி எதுவும் அப்பாவுக்கு திதி கொடுக்கணும். அதெல்லாம் வேற இருக்குடா. 1ஆம் தேதி அதெல்லாம் இல்ல முடிக்கணும்ல. 1ஆம் தேதி திதி முடிச்சிடுறா. முடிச்சுட்டு 2ஆம் தேதி இங்க வா. இல்ல காலைல திதி கொடுத்துட்டுனா கூட நான் மதியம் கூட அத நான் இது பண்ண முடியாது. இன்னும் கேட்கிறேன். கேட்டுட்டு காலேண்டர் பார்க்க ஆரம்பிச்சானா? புனித வெள்ளி. வெள்ளிக்கிழமை தான் கொடுப்பாங்க. கொடுத்தா என்ன தேதி வருது அது? 3ஆம் தேதி. 3ஆம் தேதியா? கொச்சியில குடுத்துக்கலாம்டா. ஆமா. வாடா அங்க பாத்துக்கலாம்டா. தங்கராஜ் பூணல் போட்டிருப்பான் பாத்துருக்கியா? தங்கராஜே உனக்கு புரோகிதம் பண்ணி உனக்கு திதி கொடுத்து கழிச்சு பண்ணிடுவான். சொன்னா கேள 3ஆம் தேதி கொச்சியில பண்ணலாம். நாளைக்கே சொல்றேன்றேன். நாளைக்குள்ள கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நான் வரமாட்டேங்கிறத நாளைக்கு சொல்லிடுறேன்டா. நீங்க பிளான் பண்ணிக்கன்ற அதுதானே. நான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணிட்டு வந்தா இது 1:30 மணிக்கு இதெல்லாம் நம்ம பேசக்கூடாதா? சரியான தூக்கத்துல இருக்கேன் நானு. தூக்கத்தை கூட ஏதாவது தப்பா சொல்லிடுவேன். தூக்கத்துல இவன் ஏமாத்துறது மிஸ் ஆகுதுடா இவனுக்கு. இவன் இவ்வளவு நேரம் நம்மள வந்து ஏமாத்திட்டு இருக்கான். இவன் எதுக்குமே வரதா இல்ல அவனை பொறுத்த வரைக்கும். சும்மா பொழுது போல நம்மளோட பொய் சொல்லிட்டு இருக்கான் அவன். நான் திம்பம் பாராஸ்ல பூந்து மைசூர் போய் வந்துடலான்ற என்னென்ன பிளான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருக்கான். ஆனா இவன் வர்றது ஒரு நாள் தான். ஒரு பகல் தான் இருக்க போறான். சரியா? லஞ்ச் சாப்பிட்டு டீ சாப்பிட்டு வரலாம். அவ்வளவுதான் டைம் இருக்கு. அதை வச்சு நம்ம இவ்வளவு நேரம் 22ஆம் தேதி வாடா ப்ளீஸ்ரா. 4ஆம் தேதி 4ஆம் தேதி நைட் ரிட்டர்ன் வர மாதிரி பாத்துக்கலாம். ஆனா நீ 2ஆம் தேதி வந்துரு. நீ அதாவது 2ஆம் தேதி இங்க ஒரு 12 மணிக்கெல்லாம் கிளம்புனா ஒரு 7 மணிக்கு போய் தூங்கிட்டா கரெக்டா இருக்கும். 7-8க்குலாம் போய் செக்இன் பண்ணி தூங்கிட்டா கரெக்டா இருக்கும். அப்பதான் காலைல ஒண்டர்லாம் என்ஜாய் பண்ண முடியும். எல்லாமே ஹெக்டிக் தான். என்னடா தூக்கத்திலேயே இருக்கிற. தூங்கி என்னடா இது பண்ண. இன்னைக்கு நைட் என்ன பண்ண போற? தூங்க தானே போற. 6 மணி நேரம் தூங்கினா போதும். ஒஸ்ட் கேஸ் நம்ம 2 மணி 1 மணிக்குள்ள அங்க போயிட்டோம்னா கூட நம்ம தூங்கி 2 மணி 1 மணியா? என்னடா உளர்ற நீ? இப்ப மதியம் வரைக்கும் நீ ஃப்ரீயா தான்டா இருப்ப. சாப்பிட்டுட்டு கிளம்புனா கரெக்டா இருக்கணும். தங்கராஜ் ஒய்ஃப் அமைச்சிருக்காங்க. என்ன சீக்கிரட்டா பேசிட்டு இருக்கான்னு கேட்டு அப்படின்னு. நட்சத்திரம் அப்பாவோட கேர்ள் ஃபிரெண்ட் பத்தி பேசிட்டு இருக்கோம். மம்மிட்ட சொல்லிட்டு போயிடு. இது எல்லாமே பிரச்சனை. 5ஆம் தேதி நீ எப்படியும் ஒய்ஃப்ட்ட நீ திட்டு வாங்க மாட்ட. நீ போய் தான் திருவ. 2ஆம் தேதி எங்களுக்கு ஃப்ரீ பண்ணு. சரி. நல்லா பொய் சொல்ல பழகிட்டான்ல நல்லா. அந்த மூஞ்ச சேர்றாங்கிறதுக்கு முன்னாடி அப்படியே சீரியஸா கன்வெர்ட் பண்ணி சேர்றா நான் பண்ணிடுறேன் அப்படின்றான்ல. அவங்க மம்மிக்கு போன் அடிக்கிறான். அவங்க கரெக்டா சொல்லுவாங்க. இவன் என்ன வலுப்புறா 2ஆம் தேதி என்ன பிளான் அவங்ககிட்ட பேசுறேன். பேசி நான் சொல்லிடுறேன் மம்மி. நான் 2 நாள் இல்லங்கிறதே அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லவே இல்ல. அப்ப நீ வர ஐடியால இல்ல. அதனால நீ சொல்லல இன்னும். இல்ல அவன் போற ஐடியால இல்ல. அப்பதானே சொல்லுவான். இப்ப போன் பண்ணி எனக்கு முன்னாடி இப்ப நான் போன் பண்ண சொன்னேன். சையர் ஏதாவது வளருவான்னு கேட்டு வச்சிரு அப்படின்னு. இன்னும் வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? டேய் ஒரு ஆப்ஷன் முன்னே கிடையாது. நீ எரிச்சல் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்காதடா. தயவு செஞ்சு 2ஆம் தேதி எல்லா கொட்டையும் அழிப்புண்டா. இரு எல்லா கொட்டையும் அழிப்புண்டா. ஒரு 4 இது இருக்கும். அவன் ஃபர்ஸ்ட் எழுதி போட்டு எதுன்னு டிசைட் பண்ணுவோம். அந்த சீட் அவன் ஆஸ்திரேலியாலயே போடுவான்.
கரூர் ஹோட்டலில் சாப்பிடுவது அப்படின்னு மட்டும் 4 சீட்ல எழுதிடுவான். நம்ம ஏன் கோயம்புத்தூர் போய் என்ஜாய் பண்ணக்கூடாது? கோயம்புத்தூர் போய் எவ்வளவு நாள் ஆயிடுச்சுல்ல? அவன் இந்த பார்டர் விட்டு தாண்ட மாட்டான்டா, அவன் அவ்வளவுதான்டா. அதான் கரூர்ல இருந்து 1 மணி நேரம் டிராவல்ல பாத்துட்டு இருக்கான். சரியா? வாடா போலாம்டா சொன்னா சரி, கேளுடா. நான் கன்ஃபார்ம் பண்றேன்டா சைது. ஏய், என்ன திருப்பி எனக்கு கேக்க உடைச்சிரு. திருப்பி எப்ப பார்க்க போறோம்? நீ எதுக்கு இவ்வளவு பண்ற? மட்டும் உங்களெல்லாம் பார்த்துட்டு சொல்றேன்டா. பார்க்க ரெண்டாவது கூடாதுன்னு நான் ஆஸ்திரேலியாவே வந்தேன். நீ ஒரு இன்னும் உங்களை எதுக்குடா நான் பார்க்கணும்? நீ இவ்வளவு எமோஷனலா எதுக்குடா கேக்குற? உங்களெல்லாம் பார்க்க கூடாதுதான் நான் இங்க வந்தேன். வந்த வாட்டி எதுக்குடா உங்களை பார்க்க வைக்கிறீங்க? உங்களுக்கு தானே இன்ட்ரெஸ்ட், எனக்கு இல்லடா அப்படின்றான் அவன். தங்க பாய், நீ நெகட்டிவாவே ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க பாய். அவன் டிமாண்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு தானே இன்ட்ரெஸ்டா இருக்கு, எனக்கு இல்லையே அப்படின்றான். சரியா? நாளைக்கு இல்ல சாட்டர்டே பேசலாம் சொல்றேன் உங்களுக்கு. டிக்கெட் புக் பண்றேன்னா பண்ணிடலாம் முன்னாடியே. பார்ட் 2 எல்லாரும் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. பார்ட் 2க்கு நம்ம இது என்ன நடக்குதுங்கிறது பார்ட் 2 வந்து நம்ம பார்க்கலாம். இந்த பிளான் ட்ரிப்ல என்ன நடக்குதுன்னு. உனக்கு இப்ப ஜாலியா கண்டென்ட் கிடைச்சிருக்குமே. என்னத்த எனக்கு கண்டென்ட் வேணும்டா, ட்ரிப் வேணும்டா, தயவு செஞ்சு வாடா எரிச்சல் பண்ணாதடா. என்ன இப்படி பண்ற? அப்படியே பேச்சிலேயே எல்லா உலகத்துக்கும் கூட்டு போயிட்டு இருந்தல. அப்படியே ஒண்டர்லா, கொச்சி, இங்க இருக்குடா கொச்சி சொல்லி அப்படியே பேச்சிலேயே எங்களை எல்லா இல்ல, இடமும் 1.5 மணி நேரம் என்ஜாய் பண்ணியே இல்லையா? நீயே சொல்லு. இது போய் சேலம் வரேன்டா. அதுக்கப்புறம் அந்த டைம்ல 3ஆம் தேதி ஒரு நல்ல பிரியாணி வாங்கி கொடு. 3ஆம் தேதி நம்ம கொச்சி இருக்கிறதாலோட கணக்கு இருந்துச்சு. நீ எதுக்குடா சேலம் வர? என்னடா சொல்ல வர? இல்ல, இன்கேஸ் சான்ஸ் ஆயிடுச்சு. இன்கேஸ் எல்லாம் இல்ல, நீ கேஸ் நீ கேன்சல் தான் பண்ண போற. வா ஏறா, நல்லா இருந்துச்சு. தூங்கும் போது போன் பாக்குறது பழக்கம். சரி, இன்னைக்கு இது ஒரு என்டர்டைன்மெண்ட். ஆமாடா, நான் தூங்குறேன் தான் அப்படின்றான். பாப்பேன். கமெண்ட்ஸ்ல வந்து இந்த ட்ரிப் நிஜமாலுமே நடக்குமா நடக்காதா, வினோத் ஏமாத்துவானா மாட்டானா அப்படிங்கிறது உங்களோட யூகத்தை வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. வினோத்தே கமெண்ட்ல வந்து இது கண்டிப்பா நடக்காது ஃபர்ஸ்ட் கமெண்டா வந்து போடுவோம். ஏண்டா நான் கொச்சியில சொல்லிட்டேன், எங்க கமெண்ட்லயே போலாம்? சொல்லிட்டேன். டேய் அப்பா, நீ ஏன்டா இங்கே போடா, செய்யுது? தூங்க போடா தயவு செஞ்சு. போதும்டா, நீ இவ்வளவு நேரம் பேசுறது. தயவு செஞ்சு இல்லடா. தூங்க போ. என்ன ஒரு Okay. என்டர்டைன்மெண்ட். சரி, நாளைக்கு வேற எங்கேயோ பிளான் பண்ணுவோம்.